அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் இறைவனை நாம் நினைக்கும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஊற்றெடுக்கிறது. ஏனென்றால் இன்று இந்த நாளை காண வைத்தாரே. ஊற்றெடுக்குதா இல்லையா? ஆம், ஒவ்வொரு நாள் நாம் இறைவனோடு இருக்கிறோம் என்றால் இந்த நாளை நீர் தந்ததுக்கு நன்றி ஆண்டவரே, உம்முடைய மீட்பை நாங்கள் காணுமாறு செய்ததற்கு நன்றி ஆண்டவர் என்று சொல்லும்போது நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் உண்டு. இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 11 இறை வார்த்தை 5-7 முடிய. நம்பிக்கையாலே ஏனோக்கு சாவுக்குட்படாதபடி கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். கடவுள் அவரை எடுத்துக்கொண்டதால் அவர் காணாமல் போய்விட்டார். அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்படும் முன்பே கடவுளுக்கு உகந்தவர் என்று நற்சான்று பெற்றவரானார். நம்பிக்கையினாலன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். நோவா கண்ணுக்கு புலப்படாததை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது தம் குடும்பத்தை காப்பாற்ற கவனத்தோடு ஒரு வேலையை அமைத்தது நம்பிக்கையினால்தான். அதன் வழியாய் அவர் உலகை கண்டித்து இறைவனுக்கு ஏற்புடையவர் என்னும் உரிமை பெயர் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கை, எதிர்நோக்கு, இந்த ரெண்டும் நமக்கு இருக்கும் என்றால் நாம் இறைவனோடு இணைந்து இருக்கிறோம். எது நடந்தாலும் இறைவன் நம்மளோடு இருக்கிறார், அவர் நம்மளை பார்த்து கொள்வார் என்ற அந்த நம்பிக்கையில் நாம் வாழும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நிறைவான வழி உண்டு இல்லையா? அந்த வழிதான் இறைவன் தருகின்ற வழி, அற்புதமான வழி. அப்போ அந்த நம்பிக்கையில் தான் ஏனோக்கு எப்படி மறிக்கல் அவர், ஆனால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளும் போது யாராவது பார்த்தாங்களா? இல்லை. ஆனால் எலியா எடுத்துக்கொள்ளும் போது யார் பார்த்தா? எலிசா பார்த்தாப்ல இல்லையா? அதுபோல தான் ஏனோக்கு கடவுளோடு இணைந்து நடந்ததால், கடவுளை சொற்படி நடந்ததால், கடவுளுக்கு உகந்ததை அவர் செய்ததால் அவர் அதற்கு தக்க கைமாறு பெற்றுக்கொண்டார். அதுபோல் நாமும் கடவுளோடு இணைந்து இருக்கும்போது கண்டிப்பாக தக்க கைமாறு பெறுவோம். இதில் நோவா பாருங்க, உலகம் பாவத்தில் பெருகி போய் கிடக்கு, உலகத்தை அழிக்க போறேன்னு சொல்றாரு. ஆனால் நோவா குடும்பம் மட்டும் இறைவனுக்கு உகந்த குடும்பமாக இருக்கு. அப்போ அந்த இறைவனுக்கு உகந்த குடும்பமாக இருக்கும்போது அந்த ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறாரு பார்த்தீங்களா? அவரும் அவருடைய பிள்ளைங்கள் அனைவரையும், அதுபோல் உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு விலங்குகளும் பறவைகளும்லையும் ஒவ்வொரு இனத்தையும் ஒவ்வொரு ஜோடியாக நோவா மூலமாக ஆண்டவர் அந்த இனப்பெருக்கத்திற்கு, ஏன்னா படைத்தது அவர் தானே, இனப்பெருக்கத்திற்காக ஆண்டவர் ஒவ்வொன்றையும் அவரை ஒரு பேழை செய்ய சொல்லி அந்த பேழைக்குள் அவர்களை கொண்டு சென்று அவர் அவர்களை பத்திரமாக பாதுகாத்து அந்த 40 நாள் இரவும் பகலும் மலையில் உலகம் முழுமைக்கும் அளித்தாலும் நோவாவுக்கு ஒரு எந்த பாதிப்பு இல்லாமல் இறைவன் ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? இப்போ இந்த கப்பலில் போகிறவங்க மாதிரி அப்போவுமே நோவா ஒரு பெட்டகத்தை செய்திருக்கிறார். கப்பல் தான் ஒரு பெட்டகமாக அமைகிறது, அப்படி தானே? அப்போ ஆண்டவர் எந்த அளவுக்கு பாருங்கள், ஆரம்பத்தில் இருந்தே முன்னோர்கள் மூலமாக நமக்கு ஒவ்வொன்றும் சொல்கிறது எப்படின்னா நம்பிக்கையும் எதிர்நோக்கும். நாம் இறைவன் மேல் நம்பிக்கை வைத்தால்தான் நாம் எதிர்பார்த்து இருக்க முடியும், பெற்றுக்கொள்வோம் என்று. அவர் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் நமக்கு எந்த எதிர்நோக்குமே இல்லை. ஏதோ நாம் இருக்கிறோம், ஏதோ வாழ்கிறோம், ஏதோ பெற்றுக்கொண்டோம், எப்படியோ போய் சேர்கிறோம், அப்படிதானே? அவர் இல்லை என்றால் நாம் இல்லை என்ற அந்த சிந்தனை நமக்குள் இருக்க வேண்டும். இறைவன் இல்லை என்றால் எல்லாவற்றையுமே இறைவன் தான் தந்தார். ஞானம், நான் நிறைய அறிவாளின்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த ஞானத்தை யார் கொடுத்தான்? இறைவன் தான். அந்த இறைவன் கொடுக்கின்ற ஞானம் எப்பொழுதும் ஒரு நிறைவுள்ள ஞானமாக இருக்கும்படி அதை நாம் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். அது ஒரு பொக்கிஷம் இறைவன் நமக்கு தருகிறது. அப்பொழுதுதான் இறைவனோடு நாம் இணைந்து நடக்கின்ற வரமும் நமக்கு கிடைக்கும். அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும்? நோவா எப்படி இறைவனுக்கு உகந்ததாக இருந்தாரோ, ஏனோக்கு எப்படி இறைவனுக்கு உகந்ததாக இருந்தாரோ, எலியா எப்படி இறைவனுக்கு உகந்ததாக இருந்தாரோ, அதுபோல் நாமும் இறைவனுக்கு உகந்ததாக நடக்கும்போது நமக்கும் இறைவன் ஒரு வழியை காட்டுவார் இல்லையா? அந்த வழியை கேட்டு மன்றாடுவோமா? வாழும் வள்ளலே இறைவா, மாய உலகத்தில் வாழ்கிறோம், வாழ வழி தெரியாமல் நிற்கின்றோம். ஆமாண்டவரே, பொண்ணுமில்லை பொருளுமில்லை ஒன்றுமில்லை, இன்று என்ன செய்வோம் என்று நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களோடு இருப்பதால் அன்றன்ற தேவையை நீர் எங்களுக்கு சந்திக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. பொன்னும் பொருளும் இருந்தால் கூட ஆமாண்டவரே நாங்கள் உண்மை நினைப்போமா என்று தெரியாது ஆண்டவரே. ஆனால் எல்லாம் இருந்து நினைப்பவர்களும் இருக்கிறார்கள், ஒன்றுமில்லாமல் இருந்து நினைக்காதவர்களும் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆமாண்டவரே, உண்மை பழித்து கொண்டும் இருக்கிறார்கள். நாங்கள் எப்பொழுதும் உம்மை மட்டுமே நினைக்கும்படியும் உம்மை மறந்தவர்களுக்காக ஜெபிக்கும்படியும் எங்களுக்கு நீர் இந்த வரத்தை தர வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம்
எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.